கல்யாணம் ஆகல. எனக்கு ஒன்றும் பொண்ணு கிடைக்கலப்பா. இந்த உலகத்திலே பொண்டாட்டி மாதிரி யாருமே அழகா இருந்தா நான் மன்னவாரி தூத்து வந்தா 18ஆம் படியானே. நீ தானா அந்த தேவையா மச்சான் என் தங்கச்சி காமாச்சிங்க மாசுல புரிஞ்சாச்சு. என்னடா வெள்ளாட்டை உரிச்சு போட்டு உப்பு கண்டம் போட்டது மாதிரி பரிசு பேமனே. அத்தா அத்தா அந்த சத்து மாவு மூடைய மூடு. ஆனா போல ஆசையே 800 நாளைக்கு வராதடா. இல்ல கூட குட்டி வாங்கிருக்காரு. ஏட்டா அது மண்டே வாழ. எனக்கு ஒன்றும் பொண்ணு கிடைக்கலப்பா. என்ன உன்னைய விதம் அடிச்சுட்டாங்களா? கல்யாணம் ஆகல. என்ன சொல்ற? கல்யாணம் ஆகலைன்னா விடுவேன். உங்க ஒரு பக்கம் எது 2 உள்ள தாய் 3 உள்ள தாய் இருக்கா? அந்த மாதிரி செகமெண்ட்ல ஏதாவது இருக்கா ப்ரோ? உன் நிலைமை அப்படியாகும் நான் நினைக்கிறேன். எந்திரிச்சு வரும்போது என்னடா ஈர குலகலாங்கிற மாதிரி மெதுவாடா. தம்பி அண்ணே 10 வருஷமா தேர்றேன், பொண்ணு கிடைக்கல. ஒவ்வொரு பக்கம் எதுங்க பழச வட்டை ஓட பெரிய டேப்பரி கார்கள் அந்த ஒன்ன கிரேண்டுகள் சும்மா 100 நாள் ஆகிற கிளையாங்க. அழுகாதானே? ஏன் உனக்கு அந்த தானே ஃபீல் பண்ணாதானே? எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க மாமா. ஆமாதான், கவலைப்படாதுங்க. எப்படி நான் கேட்கறதுன்னு தெரியல, இருந்தாலும் கேட்கிறேன். 100 கை மாத்திரமா அதான் கொடுத்துட்டிய. சரி அது இல்லைன்னு என் குடும்பத்துல சம்மதம் பண்ண உங்களுக்கு சம்மதமா? நீங்களே இப்படி இருக்கீங்களே காக்கடா மாதிரி. உங்க வீட்டுல பொண்ணு எந்த லட்சணத்துல இருக்குமோ இந்த மாதிரி இருந்தா நான் என்னடா பண்ணேன்? மினி பஸ்ல ஏத்த மாட்டாங்க, வசக வந்துருமாடா. நான் தாங்க அப்படி. என் தங்கச்சி ஸ்லிம்மா அழகா இருக்க மச்சான். அப்படியா? நான் கல்யாணம் பண்றது உனக்கு சிரிப்பா இருக்காதா? அவன் போறாம அளவுட்ட உள்ளே கட்டிட்டாங்கன்னா நம்ம முகரை எங்கன்னு போய் பாக்குறது. ஐயா அந்த ராமன் நகர் என் சொந்தக்கார போறான். என் முண்டாட்டிய பார்த்து 100 நாள் வேலை அட்டையிலே அடிச்சுக்கணும் மூஞ்சில. அட்டையில என்னத்தை அடிச்சுக்கிறது? இரண்டைய கொண்டே அடிச்சுக்குவாங்க எல்லாம். அழகு பத்த மயிறு. சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கய்யா, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. என் தாய் காமாட்சி அப்படி கூட்டு வரேன். காமாட்சியை கூட்டிட்டு வாங்க. சாயந்தரம் நீர்மலைக்கு போவோம். நீர்மலா போவோம். போடணும் அந்த ஆத்தா முத்து மாதிரி அந்த முனியாண்டி கருப்பனும் எனக்கு கண்ணதை வந்துட்டாங்க. தாய் காமாட்சி காப்பாற்றுவாங்க. உங்களையவே காப்பாத்துறேன்னு பாக்குறேன். கருப்பு குறைய கூடாது. 18ஆம் படியா உங்க அருவாலை வெட்டணும்ப்பா. எந்த குறையும் வரக்கூடாது. இந்த உலகத்திலே பொண்டாட்டி மாதிரி யாருமே அழகா இருந்தா நான் மன்னவாரி தூத்து வந்தா 18ஆம் படியானே. காலி முனியாண்டி என்ன ஊரே சிரிக்குது. என்னடா வேற ஏதாவது பணம் கணக்கு குடிட்டு விட்டானா என்ன பண்றாங்க? என் விதி எவ்வளவுதானா? சோறு முடிஞ்சா ஏப்பா சிரிக்கிறீ எல்லாரும்? பணம் பலமா அவங்களே புலங்குறாங்க. மொழநாட்டு குடும்பத்துல மொச்சப்பயிர் ஒதுக்கி இருந்தாங்க. இல்ல மச்சான், என் தங்கச்சி இப்படிதான் குறும்பு. இருமா ஒரு மாதிரி இருக்கு. சோழகிலங்குயிலே அழகா சோழி 2 காவேரி. என்னடா கோவால் பல்படியில பல்லு வளர்க்குற மாதிரி சத்தம் வருது? என் தங்கச்சி பாட்டு பாடுதுங்க. பூவே பொத்தோடுவா. அதோட வா, நாளைக்கு டாடாஸ்ல ஏத்துறேன். தங்கச்சிக்கு முட்டானாக்குங்க. கருத்த மச்சான் கைய விட்டு பருப்படுக்க. ஏன் ரேசங்கல்ல விளாட்டானா? ஏன்னா நல்ல நேரம் மாறுறதுக்குள்ள நம்ம மனைவியை பார்த்து முத்துமாரி கோயில கல்யாணம் பண்ணிட்டு ராமநாடு உயர்மா. நீ தானா அந்த தேவையா அடி குச்சுக்காரி ஏலே காவல்துறையிட்ட போய் சொல்லுடா, நாளைக்கு கேஸ் எப்படி ஆயிரம். யாரை கேட்டா சுடுகாட்டு போய் எடுத்துட்டு வந்தேன். மச்சான் என் தங்கச்சி காமாச்சிங்க மாசுல புரிஞ்சாச்சு. ஏலே என்னடா வெள்ளாட்டை உரிச்சு போட்டு உப்பு கண்டம் போட்டது மாதிரி பரிசு பேமனே. ஸ்டைல பாருங்க, தங்கச்சி இந்த ஸ்டைல பண்றா. அத்தா அத்தா அந்த சத்து மாவு மூடைய மூடு.
ஆனா பொம்போல ஆசையே 800 நாளைக்கு வராதடா. ஏடே நல்ல பொண்ணா எப்படி போட்டாடி உன் பொட்டாட்டியை தொடும்போது இது மூஞ்சியே தெரியும். போய் தொடுவேன். இல்ல கூட குட்டி வாங்கிருக்காரு. ஏட்டா அது மண்டே பாருங்க. சாணியில இறக்குவாங்க கட்டுவாக்காரி. ஏர் ஸ்டைல பாரு. ஐ லவ் யூ. ஏ தமிழே ஒழுங்கா பேச மாட்ட மாட்டாங்க. தங்கச்சி ஐயோ ஐயான்னு சொல்லாதம்மா, மாமான்னு கூப்பிடு. ஆமா இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறாடா. அங்கிள் தான். நீ இல்லாட்டா நான் பரம்பக்குடியில தீக்குளிப்பேன். என்னைய மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நான் எங்க ஐயோ மச்சான் திறமைக்கு வந்துட்டாரே. மச்சான் மண்டி போடுறான். மூத்தல கவனிச்சுட்டாங்களேடா. இந்த சேலையை எங்கடா உருகிட்டு வந்தியா? ஏன்டா தக்க மாப்பிளைக்கு என்னடா கொடுத்தீங்க? பாவாடைக்கு பாருங்க படி துணிய கட்டி. ஆமா இப்படிதான் மச்சான் குறும்பு பண்ணணும். குறும்பா பீச்சப்படுத்தவே இங்க என்னை மாட்டேன்னு சொல்லி ஏலே அது வேண்டாமே நான் சொல்லணும்டா. அந்த போயிருவேன் அந்த. ஆமா நீ பூரா கல்யாணம் தானே. கொஞ்சம் வாங்கடா பரவாயில்ல இருக்கீங்க வாங்க. இந்த பாடி எங்களுக்கு தள்ளி விடு. ஏய் உடம்பு ஒழிச்சு புரிய சொட்டே. தம்பி நீ என்னப்பா குத்து மூட குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டே இருக்க? தங்கச்சி விட்டுடா புரிய மாட்டேங்க. புரிய மாட்டேன். ஏய் எலி முண்டை. ஏய் உடம்பு ஒழிச்சு புரியாப்பா. ஐயா கிடையாது புருஷன். தங்கா எனக்கு இதாண்டா பத்து வருது. ஏழை எனக்கு என்னண்டோ வருதா இருக்கடா. ஏழை ஏன் சரி இல்லடா. கணக்கா யாரு கிளி யாரு குரங்குடா? காமாட்சி ஏ காமிக்க விடாத. அண்ணனுக்காக இந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தம் தான். எங்க தேடுனாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்க தம்பி தம்பி எனக்கு 3 வருஷம் ஆகட்டும். நான் பொழைச்சுக்க வந்தா சொல்லி விடுறேன். ஐயோ அது உள்ள என் தங்கச்சி தாங்காது. அதெல்லாம் நான் பேசுற வசனம்டா. அண்ணனுக்காக எத்துக்கடா. ஓ கலந்து ஏலே சிவாஜி கணேசன் ஜாகத்தில் தோத்து போனா உங்க நடிப்பு முகரை. அண்ணா நல்லா புல்டோசர் மாதிரி இருக்கேன். அவன் சேச்சுக்கு கொழுவு மாதிரி இருக்கான். ஒரு மாதிரி ஏப்பா ரொம்ப மடுவை போட்டு உங்க நடிச்சு அது நாங்க அப்படிதான் விளையாடுவோம். எவ்வளவு போய் விடணுமா மச்சான்? கல்யாணத்துக்கு சம்மதிக்க நீங்க தானங்க சொன்னீங்க. நான் தாலி எங்கே கட்டுவேன்? கட்டிட்டு போனா எங்க ஊருக்கார ஊரா அரண்டு போயிடுவாங்களே. ஏதோ ஒத்தப்பன முடியும்னு நினைச்சு. மச்சான் ஏலம்ன்றதெல்லாம் கட்டுங்க. என் தங்கச்சிக்கு உதட்டோடு உன்னோட ஒரு முத்தம். தங்கச்சி காமாட்சி சொல்லு பிடிச்சு போகுது. நான் இது பண்ண அது பண்ண பாருங்க. கட்டிங் பிளேட் ஏன் எது காயிரு எரிஞ்சாச்ச போட்டு விட்டு குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையெல்லாம் தங்கச்சி சாமி குத்தம் ஆயிருமா? தாய் காமாட்சி காப்பாத்துவாமா? ரொம்ப நினைக்காது. எனக்கு காசு தர மாட்டேன்டா. முத்தப்புறா அண்ணனுக்காக முத்தப்புறா அண்ணன் ஜீவ சமாதி ஆயிடும்டா. இருங்க முத்தத்தை இங்கே கொடுக்க போறீங்க. எனக்கு புதக்கையா கொஞ்சம் இருங்க. நொண்டிச்சாமி பூஜாரியை மாறிட்டேன். கொஞ்ச நேரத்துல என்னை காலி பண்ண தெரிஞ்சாங்க. உன்னைய நான் இளையதாரமா கட்டினது சந்தோஷப்படுறேன். இப்ப வருத்தப்படுறேன்.
ஆயிரம் தான் இருந்தாலும் நீ எனக்கு இளையதான். இளையதாரத்துக்கு பொம்பளையால் கூட சொல்லுவாங்க இளைய வடியா, எம்கேரோடைய இளைய வடியா, நீ எனக்கு இளைய வடியா. இதுதான் அக்கா பாலத்தை வடியா. என்னது இது? எது என்னது? இவன் எனக்கு சக்கராத்தியா? ஆமா, மூஞ்சிய கண்ணாடியில பாரு. இதுல பாரு. என்னதான் கிளி மாதிரி பொண்ணு குரங்கு மாதிரி வெப்பாடி நான் கிளி, நீ குரங்கு. நீ பாட்டுக்கு வேற எதுலயும் அடிச்சுக்காத, கொடகேசம் உள்ள போயிடலாம். ஊராட்ட புதுசுல போட்டு ஏறி ஒரு சொந்தக்காரியானு கேக்குறாங்க, தக்கலாத்தி ஒருத்தி கூட கேக்குறாங்க. போகணும். இதை மூணு முறை கிளியா கேட்டியா? காமாட்சி தங்கச்சி குடும்பம் ஒருத்தானே கேட்க பார்க்க ஆளு இருக்கு. காமாட்சி மாமா ஏற்கனவே இந்த பிள்ளைக்கு குடும்பம் சேர்த்து கூட்டு வந்திருக்கீங்க. வேற கொலையை சொல்ல போறேன். யாரு மகளை பார்த்து யாரு வேணாம்னா ஏன் பூசை அழகுடி இதுல வச்சு முடிய பாருங்க. மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்டை தெரியுதுங்க. அது கொட்டை இல்லைங்க, கேர்ஃபுல். ஊஞ்சலாரியா ஊஞ்சலு எனக்கு சுண்ட இவன் என்னை கொன்றுவான். கொடக்கரு நீங்க தான் காமாட்சி அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ஏடி ஊரை கடத்த முட்டை என்னடா கொட்டாட்டம் போடுற? மாடம் போதலி கடிச்சு போய் கடிச்சியா? குடிச்சியா? ஒரு சொல்லுக்கு கட்டி பெரிய உத்தம புத்தினி சொல்லுக்கு கட்டி என்ன செய்வ? இல்லைங்க உன் மானத்தை காத்துல பறக்க நீ என்ன கவலை இருக்கு? மச்சான் அந்த சீன் எப்போ மச்சான் வரும்? என்னதான் அவன் அழகா இருக்கானா? அவன் பின்னாடியே திரிகிறீங்க. தங்கச்சி. காமாட்சி காமிக்கவே இல்லை. ஏதோ 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 ஒரு மயக்கம் எப்படி எப்படி வந்தது காமாட்சி வாடி என் பொண்டாட்டி இங்க வாடினே ராமநாதர் முத்துமாரிக்கு மாடி இருக்கா வாடி சந்தனம் சேர்க்க சாயில முடிவோமா தெரிஞ்சாருக்கு பேரு ஓம் கிடைக்கும். என்ன பேரு? ராமர்ல வந்து ராதாகிருஷ்ணன் என்ன கேட்டா மதுரை பூங்கான் காமாட்சி யார் இப்படி மொபைல பார்க்கல இல்ல? ஆலோலா ஹாய் ஆலோலா ஆலோலமே Oh
வேலிமலை சாரல் வருகிறார் கரடி மச்சான்